இது ஒரு இடைத்தேர்தல். இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி யாருமே போட்டிக்கு வராத போது எப்போதுமே நிக்கிற மாரி இந்த முறை நின்னுட்டாங்க. இது ஒரு பெரிய ஏற்றத்தை குடுக்கும்னா போட்டியிலே 2 பேர் அதுல ஒரு ஏற்றம் தான். ஆமா கட்டாயம் இருக்கும். போட்டிக்கு வராது எடப்பாடிக்கு கோலத்தனம், என்டிஏக்கு கோலத்தனங்கிறத அண்ணாமலை கோலத்தனம்னு சொல்லுங்க. அது என்ன எடப்பாடிக்கு மட்டும் இங்க கோலத்தனம், அங்க என்டிஏவுக்கு கோலத்தனம். எடப்பா அண்ணாமலை கோழைத்தனம்னு வார்த்தைய பயன்படுத்துங்க சார். இல்ல எடப்பாடி சார் எடப்பாடின்னா உங்களுக்கு கோழைத்தனம்னு வார்த்தை வந்துருது. அண்ணாமலைன்னா வரமாட்டேன்து. அது என்ன? அதுல லாஜிக் இருக்குது மதேஷ். எடப்பாடி வந்து ஒற்றை தலைமை. ம். அவரு விக்கிரவாண்டியிலே நிக்கல, இங்க இங்கே நிக்கல. இதனால எடப்பாடிக்கு வந்து 2026 பெரிய பாதிப்பு இருக்கு. குறிப்பா நான் வன்னியர்களெல்லாம் ஸ்டாலின் பக்கம் வட தமிழகத்துல கன்சால்டேட் ஆவாங்க. ம். 100க்கு நான் சொல்றது போய் ஏசி ரூம்ல இங்க இருந்துகிட்டு சும்மா அரத பழசான திமுக வர்சஸ் அண்ணா திமுகன்னு டேட்டாவே இல்லாம ஸ்டாலினுக்கு உயரம் தெரியாம பேசிட்டு இருக்கக்கூடிய தப்பு தப்பா ஆனாலும் திரும்ப கூச்ச நாச்சம் இல்லாம பேசிட்டு இருக்க மாதிரி இல்லை. நான் களத்துல இருந்து பேசுறேன். ம். களம் தெரியாதவன் தான் பேசிட்டு இருப்பான். ம். அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி ஓடுனதுல அவர் வந்து 10.5க்கு பயந்து ஓடிட்டாருன்னு வன்னியர்கள் நினைக்கிறான். சீமானாவது போல்டா வந்து நிக்கிறான், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அளந்து குடு எண்ணி குடுன்னு சொல்றான். எடப்பாடி ஓடிட்டாருங்கிறத தெளிவா உணர்றான் அங்க உள்ள நான் வன்னியர்ஸ். ம். குறிப்பா அதுல வன்னியரும் அதை எடப்பாடிய ஓடுனதை உணர்றான், நான் வன்னியரும் உணர்றான். நான் வன்னியரை பொறுத்த அளவுல ஸ்டாலின் மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றதுக்கு அவன் 63% வாக்கு போட்டிருக்காப்புல. இந்த 63% வாக்குங்கிற நாளைக்கு ஸ்டாலினுக்கு 50 குறைஞ்சாலும் குறையக்கூடிய 13ல வந்து பெரும்பகுதி சீமானுக்கு போகும். ம். இதுதான் வட தமிழகத்தின் அரசியல் நிலைமை. 26ல குறிச்சு வச்சுக்கிடுங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. விஜய் வந்து ஓடுனதும் விஜய்க்கு பெரிய அடி. இங்க சும்மா என்னன்னு தெரியாம எங்க ஓடுனாரு? விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடுனது. அவர் விக்கிரவாண்டி களத்துல இருந்து நான் தொடங்குறேன்னு சொல்லல. ஈரோடு கிழக்கு களத்துல இருந்து தொடங்குறேன்னு அது உங்க கருத்து, என் கருத்து. சட்டமன்ற களத்துல இருந்து தான் தொடங்குறேன்னு சொன்னாரு. உங்க காதுல பூ சுத்துவாரு விஜய், வாங்கி பூவை சுத்திக்கிடுங்க. ஜானாரை சாமியை சுத்துற பூவை அப்படியே உங்க காதுல சுத்திக்கிடுங்க. நாம சொல்றோம் அவரு கேண்டிடேட் கிடையாது. நின்னா போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, பிஞ்சு போயிருவாரு, சரத்குமார் மாதிரி திருமங்கல் மாதிரி ஆயிடுவாருன்னு ஒதுங்கிட்டாரு நம்ம சொல்றோம்.